ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி மற்றவங்களோட ஸ்டேட்டஸை அவங்களுக்கே தெரியாமல் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஸோ அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது மெசேஜ் பண்ணுறீங்க, இல்லை அவங்க மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் படிச்சிட்டிங்க, அந்த மெசேஜை படிச்சிட்டிங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் அவங்களுக்கு தெரியாமலேயே எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு செட்டிங் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் வச்ச செட்டிங் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் செட்டிங்கிற ஆப்ஷனுக்கு உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போங்க. அக்கௌண்ட்டில் போயிட்டு ப்ரைவசி அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரீட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீட் ரெசிப்ட் ஆனில் இருக்குது. இப்போ ஆனில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள். இப்போது நீங்கள் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறாரு, அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா அவங்க அந்த ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி யார் யார் பார்த்துருக்காங்க என்னோடய ஸ்டேட்டஸ்ன்னு செக் பண்ணும்போது உங்கள் நேம் அங்கே தெரியும். ஸோ உங்களோட நேம் இவர் உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டாருன்னு அவங்க லிஸ்ட்டில் காட்டிடும். சரியா? ஒருவேளை இந்த ரீட் ரெசிப்ட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியும், நீங்களும் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துருவீங்க. ஆனால் அவங்க ஃபோனை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை யார் யார் பார்த்தாங்கன்னு பார்க்கும்போது உங்கள் நேம் தெரியாது. ஆனால் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் நீங்கள் பார்த்தேங்கிற விஷயம் அவங்களுக்கு மெசேஜில் போகாது, உங்கள் நேம் அவங்களுக்கு காட்டாது. அதுதான் இந்த ரீட் ரெசிப்ட். கீழே என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டேர்ன்ட் ஆஃப், இதை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா யூ ஓன்ட் சென்ட் ஆர் ரிசீவ் ரீட் ரெசிப்ட்ஸ். உங்களுக்கு எந்த வித ரீட் ரெசிப்ட்டும் வராது, மற்றவங்களுக்கும் உங்கள்கிட்ட போகாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரீட் ரெசிப்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சென்ட் ஃபார் குரூப் சேட்ஸ். குரூப் சேட்டில் ரீட் ரெசிப்ட் போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்றபடி ப்ரைவேட்டாக நீங்கள் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணாலோ இல்லை அவங்களோட ஸ்டேட்டஸை பார்த்தாலோ அவங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க, மெசேஜை படிச்சிட்டிங்க, இல்லை ஸ்டேட்டஸை பார்த்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் அவங்களுக்கு போகாது, ஹைட் ஆயிரும். சரியா? ஸோ இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ரெசிப்ட் அவங்களுக்கும் போகும், அவங்க உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வரும். இதை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்தாலும் அதை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் கீழே எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நம்மளுக்கு காட்டும். ஆனால் ரீட் ரெசிப்ட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்ச பின்னாடி அந்த லிஸ்ட்டே உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. கீழே ஒரு மெசேஜ் வந்திருக்கும், நீங்கள் ரீட் ரெசிப்ட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு யார் உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்தாங்கிற நியூஸ் வராது அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் இந்த பட்டன். உங்களுக்கு ரொம்ப ப்ரைவசி வேணும்னா நீங்கள் ரீட் ரெசிப்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எப்பயும் போல் நார்மலாக யூஸ் பண்ணணுன்னா அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரீட் ரெசிப்ட்டை ஆன் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இது நார்மலாகவே டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ப்ரைவசிக்காக ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் ரெகுலராக வரும். ஸோ உங்களோட ஆதரவு கொடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.